வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தான் இது நண்டு சமைச்ச இல்லைங்களா, அந்த வீடியோ தான். இங்கே பாருங்கள், இந்த தோட்டத்தில் நாங்கள் இடம் கேட்டோம், உடனே அவங்க வந்து இடம் கொடுத்தாங்க. இங்கே இந்த தண்ணியை பார்த்தோடனே சுனிதா வீட்டுக்காரம் அதில் வந்து குளிக்கணுன்னாங்க. அங்கே இடம் இல்லாத தொட்டு சும்மா கை கால் மூஞ்செல்லாம் கழுவிக்கிட்டாங்க. நான் வந்து நண்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா எங்களுக்காகவே ஒரு 4-5 தடவை அவங்க போட்டு விட்டாங்க. அதாவது பாத்திரம் கழுவ, இந்த நண்டு கழுவ, சிக்கன் கழுவ இப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எப்பவுமே இந்த மாதிரி வெளில போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே செட்டாக கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுவேன். எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்குமோ தெரியாது அப்படின்றதுனால எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனது தான் இங்கே. எங்களுக்கு வந்து அவர் நந்தா சார் வந்து முன்னாள் எல்லாமே பண்ணார். சரி, மறுநாளும் அவரை கஷ்டப்படுத்த வேணாமே அப்படின்றதுனால நாங்கள் கிளம்பி வந்துட்டு ஒரு தோட்டத்தில் இடம் கேட்டோம். அங்கே வந்து அவர் தாராளமாக சமைச்சிக்கோங்கம்மா பாருங்கள். நண்டு வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு நண்டு க்ளீனிங் வீடியோலாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது எல்லாமே இது கீழே வந்து நான் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இப்போ நண்டு க்ளீன் பண்ணியாச்சு, சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் போர்டு அந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போல் ஒரு ஹாட் பாக்ஸு, அதை திருப்பி போட்டு சில்வர் தான் அது. அதுலேயே வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா மட்டை, அந்த மாதிரி அந்த தேங்காய் மட்டை இதெல்லாமே இருந்தது. அதெல்லாம் வச்சு கல்லெல்லாம் எடுத்து வச்சு நம்ம அடுப்பு பற்ற வச்சு இப்போ நண்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். கட்டைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லை. அங்கே இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நல்லா ஒரு கல்யாணத்துக்கே சமைக்கிற அளவுக்கு அங்கே இருந்தது. அந்த தோட்டத்தோட ஓனர் வந்து எதுவுமே சொல்லலை. எல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில் நாங்கள் வந்து அடுப்பு பற்ற வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இது சுனிதா வந்து சிக்கனை வந்து மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து அவங்க எண்ணெய் ஊற்றி அதை சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மூலையில் நாங்கள் சமைச்சிட்டு இருந்தோம். ஜெயாவுங்க அதே மாதிரி தான் ஒரு இடத்துல அவங்க வந்து வெஜ்ஜி விரிஞ்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இவ்வளோக்குள்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் சூப்பராக செஞ்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களது வந்து இப்போ முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம நண்டுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஏன் கொஞ்சம் கூட விட்டுருக்கேன் அப்படின்னா, அந்த நண்டு வந்து அந்த எண்ணெயில் வெந்து அந்த கிரேவி மாதிரி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் 2 கிலோ நண்டு அது, அதனால் அந்தளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்தே அரைச்சி கொண்டு போயிட்டேன். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு போனோம்னா 2 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் அரைச்சி கொண்டு போனேன் நான். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினவொடனே நம்ம தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோ வெங்காயம் இருக்கும், தக்காளியும் 1/2 கிலோ தக்காளி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சும் பூண்டு சேர்த்தே. வெறும் மிளகாத்தூள் 50 கிராமும், தனியாத்தூள் 50 கிராமும், மஞ்சத்தூள் 2 ஸ்பூனும், மிளகுத்தூள் 2 ஸ்பூனும் நான் போட்டிருக்கேன். இதில் லெமன் வந்து கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கவிச்சி வாடை இல்லாமல் நல்ல டேஸ்ட்டும் வந்து நல்லா கூட்டி கொடுக்கும். பாருங்கள், பசங்களோட சவுண்டெல்லாம் கேட்டுட்ருக்கு. இப்போ அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு அதுக்கப்புறம் நண்டு போட ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு வந்து நான் குத்து மதிப்பாக தான் போட்டேன். ஏன்னா நிறைய நண்டு இல்லைங்களா, அதனால் ஸ்பூன் கொண்டு போகல, அதனால் கையிலேயே எடுத்து போட்டுட்டேன். பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி இளநீர் பறித்து அதுக்கப்புறம் வெட்டி எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு அந்த டிரைவர் தம்பி திவாகர் தான் கொண்டு வந்து கொடுக்குறாப்புல.
ஒவ்வொரு மூளைக்கு ஒவ்வொரு பசங்க அப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம நண்டை வந்து இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நண்டை போட்டுக்கலாம். நம்ம ஊரை விட அந்த ஊரில் வந்து நண்டெல்லாம் செம்ம ரேட்டு, 400 ரூபா சொன்னாங்க. நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 250லேருந்து பெரிய நண்டாக இருந்தால் தான் 300 ரூபா. இந்த நண்டை நாங்கள் வந்து 400 ரூபா கொடுத்து வாங்கினேன். நம்ம இந்த மாதிரி போகும்போது போகிற இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம பழக்கிக்கணும். எங்கள் பசங்களை வந்து முக்கால்வாசி நான் அந்த மாதிரி தான் பழக்கி வச்சுருக்கேன். பொம்பளை பிள்ளைங்க கூட அந்த இடத்துக்கு போனாக்கா அதுக்கேற்ற மாதிரி மாறிப்பாங்க எல்லாமே. இந்த அடுப்பில் சமைக்கிறதே ஒரு தனி கலை தான். என்னென்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு சமைச்சு முடிச்சிடலாம். அடுப்பு வந்து எரிய வச்சோமா ஒரு 15-20 நிமிஷத்தில் சமைச்சு முடிச்சிடலாம். அடுப்பில் சமைச்சு பழகுனவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. இப்போ சுனிதா அவங்களது அந்த சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜெயா அவங்களும் வெஜ்ஜி பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது இறக்குற ஸ்டேஜில் ஆயிடுச்சு. 4 கிலோ அரிசி போட்டு செஞ்சோம். நான் இந்த மாதிரி போகும்போது சில டைம் வந்து வடை மாவெல்லாம் வந்து மிஷினில் அரைச்சி ரவை மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்படி தான் இந்த இடத்துக்கும் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். வடைப்பருப்பு பட்டாணி பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒரு அரை ஹவருக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நல்லா ஊற போட்டுட்டேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் பசங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நான் அந்த வடையை போட்டு கொடுத்தா அவங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி டூர்லாம் போகும்போது இந்த மாதிரி அரைச்சி கொண்டு போனோம்னா பொங்கல் செஞ்சோம்னா இந்த வடை செஞ்சுக்கலாம். நம்ம வந்து டேஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணி எல்லா இடத்தையும் சுற்றியும் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொன்றும் மறக்காமல் கொண்டு போகிறது தான் ஒரு பெரிய விஷயம். எல்லாத்தையும் செட்டாக எடுத்து வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி போகும்போது ஒரு பேப்பரில் எழுதிக்கங்க, நம்ம இதெல்லாம் எடுத்து வைக்கணும், இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்றத எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக எடுத்து வச்சுட்டு போகலாம். போகிற இடத்துலையும் நம்ம டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு. பசங்க எல்லாத்துக்கும் நான் கொடுத்த உடனே எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, சமைச்சு முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், வடை வச்சுட்டு இப்போ தயிர் பச்சடி வச்சுட்டு அடுத்து நான் சாப்பாடு வச்சுட்டு எல்லாருமே உட்கார சொல்லிட்டேன். நானே பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துட்டாங்க. உட்கார ஆரம்பித்தோன்னே என் பையன் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. நான் வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டுருக்கேன். இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த மாதிரி கும்பலாக போய் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம போய் பழகும் போது தான் இதோட ஜாலி என்ன அப்படின்றது புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தனித்தனியாகவே இருந்து பழகிட்டு இப்படி போகும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்றது போய் பார்த்தா தான் தெரியும். இவங்க பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் ஒரு 5லேருந்து 6 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டு அங்கே சாப்பாடு போட்டோம். அந்த தோட்டத்தோட ஓனர் பார்த்திங்கன்னா
இந்த தோட்டம் வாங்கினதை பற்றி ஒரு கதை சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் 25 வருஷம் துபாயிலேயே வந்து வேலை பார்த்து சம்பாரித்த காசில் தான் இந்த தோட்டத்தை வாங்கினாருங்களாம். 12 வருஷம் ஆச்சுங்களாம். 2 வாட்டி தான் காய் அறுத்தமா. 3வது தடவை பார்த்திங்கன்னா இவர் தான் இந்த தோட்டத்தோட ஓனரு. 3வது தடவை இந்த புயல் வந்து எங்களை இந்த மாதிரி சாச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். ஒவ்வொரு தடவையுமே மகன் கூப்பிட்டுட்டு இருந்தார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரும் வந்து எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணார். இந்த மாதிரி நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கும்பலாக போனது ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.